ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையோ ஒரு ஆன்மீக பரிகாரத்தையோ இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 2026 ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் மாதம் தான் ஜனவரி மாதம். முதல் மாதமே ரொம்ப சிறப்பான முறையில் அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நாம் நினைப்போம். நாம் நினச்சா போதுமா? நமக்கு கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சாதகமான பலனும், கிரகங்கள் எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும். அதனால் சில விஷயங்களில் கவனமாகவும் சில விஷயங்களில் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப மேச ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய இப்போவே ஒரு சிறப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இந்த பரிகாரம் மேச ராசிக்காரங்க நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குண அதிசயங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவது உறுதி. ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு பயனடைய முடியும். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தான் பலன்கள் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஃபஸ்ட்டு பலன்களை தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பையும் நேர்மையும் முதலீடாக கொண்டு எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய உங்களுக்கு ஜனவரி மாதம் நன்மையான மாதமாக இருக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரித்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்கள் ராசியதிபதி செவ்வாயும் பாக்கி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகள் தடையில்லாமல் நடந்தேறும். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் மொத்தமாக விலகும். நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிலருக்கு பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இதில் விருச்சகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிப்பார். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் என்றாலும் மேலும் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையாகும். உங்கள் பாக்கியாதிபதி குரு வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் எப்போதும் கவனம் தேவை. பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதிலுள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவுக்கு வருவது நன்மை தரும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். கையில் பணப்புழக்கம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்ச நிலை இருக்கும். சந்திராஷ்டமம் இந்த ஜனவரியில் 17, 18. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிர்ஷ்ட தினம் இந்த ஜனவரியில் 16, 25, 27. நீங்கள் பரிகாரமாக கற்பக விநாயகரை இந்த மாதம் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு வளமாகும். மேசமில் பிறந்த அஸ்வினிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேசராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாகவும் அதற்காக தொடர்ந்து உழைத்திடக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் யோகமான மாதமாகும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஆடை ஆபரணம் சேரும். கையிருப்பு அதிகரிக்கும். முகப்பொழிவு கூடும். தொழிலில் முன்னேற்றங்கிறத அடைவீங்க. எதிர்ப்பு போட்டி பிரச்சனைகள் என்றிருந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட போராட்டம் விலகும். ஒற்றுமை உண்டாகும். புதிய வாகனம் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கோயில்களுக்கு குடும்பத்தோடு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிவிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். உதவி என கேட்பவர்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயர்வாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் பெறும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடம் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கூட வரும். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். செல்வாக்கு உயரும். லாப சனியும் ராகுவும் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார். வியாபாரத்தில் லாபத்தையும் வேலையில் உயர்வையும் உண்டாக்குவார். உங்கள் நீண்ட நாள் கனவு நினைவாகும். உடல் நலம் சீராகும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த இடத்துல தனித்துவத்தோடு இருந்து வரக்கூடிய உங்களுக்கு மார்கழியுடைய இந்த ஜனவரி மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்க போது.
உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் பாகிஸ்தானத்தில் நட்பாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். எதிர்பார்த்த மாற்றமானது கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேரும். மறைந்த புதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்வம் செல்வாக்கு ஏற்படும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட வைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் ஏற்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நீண்ட நாளாக நஷ்டத்தில் இயங்கிய தொழிலுக்கு இந்த நேரத்தில் லாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்திலே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும். மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. சந்திராஷ்டமம் இந்த மாதம் 19ஆம் தேதி. அதிர்ஷ்ட நாள் இந்த மாதம் 18, 27, 28. பரிகாரமாக சங்கர நாராயண வழிபாடு செய்திங்கன்னா சங்கட விலகும். நன்மை உங்களுக்கு நடந்தேறும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். மேச ராசிக்காரங்க, உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த மாதம் கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவை அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதை செய்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கான பிரச்சனை தீரும். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது. பணம் நம்மளிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்குது. ஸோ பணவரவு குறைந்து கொண்டே இருந்தால் அதனால் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வோம். சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலேயே கடனை செலுத்தி விடலாம். ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகள் சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமானது. எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவை அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நாம் இந்த மாதம் செய்ய வேண்டும். ஸோ கடன் பிரச்சனை தீர நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதம் ஏதாவது செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு கிழமையில் கற்றாழை மற்றும் கல்லுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு. கற்றாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல்கள் உள்ளது. எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். முதல்ல கற்றாழை ஜெல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை இடது கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு கற்றாழையில் அந்த உப்பு வைங்க. ஸோ உப்பை வைத்து நல்லா அழுத்தமாக மூடிக்கொண்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றுங்க. பிறகு அதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரில் சேர்த்து கரைத்து விடுங்க. இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உணர முடியும். கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் சீக்கிரம் தீர்ந்துவிடும். அதே போல் பணவரவை அதிகரிக்கவோ இந்த மாத பரிகாரம் செய்யணும். வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு பணவரவை அதிகரிக்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க. அதற்கு நமக்கு தேவைப்படுவது கற்கண்டு மட்டும்தான். ஒரு வெள்ளை நிற துணியில் ஒரு டைமண்ட் கற்கண்டை வைத்து முடிச்சாக கட்டி அந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடைய வேண்டும். எந்த தடைகளும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டு அந்த முடிச்ச உங்களுடைய பேக்கெட்டில் அல்லது பர்ஸில் இந்த மாதம் வைத்து கொண்டு வெளியே செல்ல வேண்டும். வீட்டுக்கு திரும்பியவுடன் அந்த கற்கண்டை எடுத்து யாருடைய கால் தடமோ படாத இடத்துல போட்டுவிட வேண்டும். இப்படி இந்த மாதம் செய்தால் உங்களுடைய வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். ஸோ பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லிட்டேன், கடன் சுமை குறைவதற்கும் பரிகாரம் சொல்லிட்டேன். எல்லா பரிகாரத்தையும் மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை பலன்களை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தாள்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற தாள்களோட புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.